பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மாபெரும் ரகசியத்தை பார்க்க போறேங்க. ஏன் பொதுவா எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? பொதுவா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிற எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் எழுந்துக்கணும்? பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நம்ம என்னென்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த பிரம்ம முகூர்த்தம் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு, இந்த மாதிரி பல ரகசியங்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சொல்லி இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிய வரும். பொதுவா பிரம்ம முகூர்த்தத்தினுடைய உண்மையான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணிலிருந்து 5 மணி தாங்க உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம். அதிகாலை 3 மணிலிருந்து 5 மணி தான். இந்த பொதுவா இந்த 3 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்து இந்த 3 மணிக்கு அடிக்கக்கூடிய காற்றை நம்ம சுவாசிச்சோம்னா நம்மளுடைய நுரையீரல் அந்த அளவுக்கு பலமாகும். அமுத காற்று வீசக்கூடிய நேரம் 3 மணி. இல்லப்பா என்னால 3 மணிக்கு எழுந்துக்க முடியாது, 5 மணிக்கு தான் எழுந்துக்க முடியும், இல்ல 4 மணிக்கு எழுந்துக்க முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் இந்த எண்ண ஓட்டங்கள் கம்மியா இருக்கு. அதிகாலை நேரத்துல எந்த ஒரு சத்தமும் இருக்காது, சில்லுன்னு காத்தடிக்கும். மேல இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் அனைத்தும் கீழே இறங்கி வரக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இப்போ அதிகாலை 3 மணிக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் கீழே வருங்க. அந்த 3 மணிக்கு எழுந்து நம்ம பல் வளைக்கிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சீக்கிரம் நம்ம நினைச்சது எல்லாம் சீக்கிரம் நடக்கும். வெறும் வேண்டனா மட்டும் போதாது, அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்கு. விஷுவலைசேஷன் பண்றதுதான். அதை எப்படி நான் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ பொதுவா 3 மணிக்கு விட்டுருவோம், 4 மணிக்கு எல்லாரும் எழுந்துப்பீங்க, இல்ல 5 மணிக்கு எழுந்துப்பீங்க. 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குங்க. ஏன்னா 5 மணிக்கு எழுந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா கூட அதோடைய தன்மைன்றது கொஞ்சம் கம்மியாகுமே தவிர ஆனா பலன் கிடைக்காம போயிடாது. 5 மணின்றது ஒரு நல்ல டைம். ஒரு 5 மணிக்கு எழுந்து பல் விளக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசை, இது பல பேர் நானும் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை அப்படியே கற்பனை பண்றீங்க, விஷுவலைசேஷன் பண்றீங்க. அதாவது நடந்துட்ட மாதிரி இப்போ அந்த ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே உங்க கற்பனையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே உங்களுக்குள்ள ஓடணுங்க அந்த கற்பனை. அது அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்க கூடாது. முழுமையா அது நடந்துட்ட மாதிரி நீங்க அப்படியே கற்பனை பண்ணணும். கண் மூடி அதை அப்படியே கற்பனை பண்ணணும் ஒரு 10 நிமிஷம். தினந்தோறும் ஒரு மாதமோ 2 மாதமோ பண்ணிக்கிட்டே வர வர அதற்கேற்ற சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குங்க. நீங்க எந்த விஷயத்த முழுமையா நேசிக்கிறீங்களோ, எந்த விஷயத்துக்காக அதிகமா உழைக்கிறீங்களோ, அது இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, அதற்காக ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, அதற்கான முயற்சி எடுக்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமா அனைத்து விஷயங்களும் நடத்தி கொடுக்குங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது இதுதான். முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை விஷுவலைசேஷன் பண்றீங்க, அப்படியே இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க. சீக்கிரமா அது இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். அதற்கான மாற்றம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்குங்க. இது சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்க கூடிய நபர்கள் தான். இதே நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லல, இது பல பேருடைய வாழ்க்கையே மாற்றிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். எனக்கே ஒரு சில விஷயங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கற்பனை பண்ணி ஒரு சில விஷயங்கள் மாறுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது உங்க வாழ்க்கையிலயும் இப்போ இது வரைக்கும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல எழுந்து எதுவும் பண்ணாம இருக்கீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கும். மறக்காம அது மாறி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷுவலைசேஷன் மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க அதிகாலை எழுந்து ஒரு பிராணாயாமா பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்ல விளக்கு தியானம் பண்ணலாம், இல்ல யோகாசனா பண்ணலாம். முதல்ல காலையில எழுந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு, 3வது உங்களுடைய குருவை மனதார நினைச்சிட்டு, பிறகு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைச்சுக்குவாங்க. பிறகு உங்களுடைய மூதாதையர்களை அவங்கள வணங்குங்க. வணங்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு காரியம் செயல்பட தொடங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணலாம், யோகாசனா பண்ணலாம், இல்ல மந்திரங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு டைம் கிடைக்குங்க.
இப்ப நார்மலா ஒரு பிராக்டிக்கலா இந்த ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க பொதுவா எல்லாரும் ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க 5 மணிக்கே எழுந்துக்கிறீங்க. 7 மணி 8 மணி எழுந்துக்கிறத தவிர்த்துட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. 8 மணிக்கு எழுந்தக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் கிடைக்கும். இல்ல 7 மணிக்கு எழுந்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் கிடைக்கும். இந்த 3 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஒரு ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு யோகாசனா பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வேலைகள் ஏதாச்சும் பண்ணலாம். இந்த அதிகாலை நேரத்துல எழுந்து செய்யக்கூடிய பழக்கங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியில தாங்க முடியும். ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன பண்ணணும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்துகிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும் இந்த தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது 100க்கு 100 உண்மைங்க. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்து இந்த யூனிவர்ஸ் கூட நம்ம பேசுறோம், இல்ல இந்த பிரபஞ்சத்தை பாக்குறோம், ஒரு விஷயத்த நம்ம தியானமோ யோகமோ பண்றோம். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட பேசும். நமக்கான ஒரு நம்ம எதை அதிகமா விரும்புறோமோ அதற்கான பாதைய சீக்கிரமா விலகி அதை நம்ம அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த பிரபஞ்சம். சோ இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியம். பல பேரு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இப்ப நார்மலா டே டு டே லைஃப்ல தினமும் உங்களுக்கு நைட் ஷிப்ட்ல எல்லாம் நார்மலா தான் போயிட்டு வரீங்க, 9 to 5 ஜாப் தான் பண்றீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. 8 மணியே அதிகம் தான். 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணுங்க. 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு 10 மணிக்குள்ள நம்ம தூங்க போயிடணும். 10 மணிக்குள்ள நம்ம தூங்கிடணும். நம்ம வந்து அன்டைம்ல எல்லாம் மொபைல் போன் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால காலையில எழுந்துக்க முடியாது. 10 மணிக்குள்ள நம்ம தூங்க போயிடணும். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணிட்டு தூங்குறது ரொம்பவே பெட்டர். தூங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய மைண்டுக்கு சொல்லணும், காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், நான் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஒரு 10 முறை கூட சொல்லுங்க உங்க மைண்ட்ல, ஆட்டோமேட்டிக்கா அது எழுப்பி விட்டுரும். அது உங்களால முடியலையா அலாரம் வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் கஷ்டமா இருக்கும். அலாரம் அடிச்ச உடனே எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு வீக் கஷ்டமா இருக்குங்க. பிறகு ஒரு 10 நாள் 5 நாள் ஒரு 5 மணிக்கு எழுத பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தானா எழுப்பி விட்டுரும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். போய் 6 மணி உங்களுக்கு விழிப்பு வருது, இல்ல 8 மணிக்கு விழிப்பு வருதுன்னா இதை ஒரு 20 நாள் 21 நாள் பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு நீங்க எழுந்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெயின் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் எந்த ஒரு விஷயத்துமே தொடர்ந்து ஒரு 21 நாள் நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதற்கேற்ற மாதிரி நம்ம உடல் பழங்கிடும். இப்போ 5 மணிக்கு எழுதுக்கிறீங்க, ஒரு 8 மணி வரையும் பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறீங்க. ஒரு 9 9:30க்கு சாப்பிட்றீங்க, காலை உணவு முடிஞ்சுது. ஒரு 2 மணிக்கெல்லாம் பசி எடுக்கும், மதிய உணவு சாப்பிட்றீங்க. பிறகு ஒரு 6 7 மணிக்குள்ள சாப்பிட்டு இரவு சாப்பிட்றது ரொம்ப லைட்டா சாப்பிடணும். நான்வெஜ் எல்லாம் இரவுல சாப்பிடாதீங்க. நான்வெஜ் எல்லாம் இரவுல சாப்பிடும் போது நம்மள இன்னும் அது ரொம்ப சீக்கிரம் எழுப்ப விடாது. நம்ம காலையில எழுந்து ஒரு நல்ல ஒரு யோகா பயிற்சி ஒரு தியானமோ நம்மளால பண்ண முடியாதுங்க. அதனால இரவு இந்த நான்வெஜ் சாப்பிடறத தவிர்த்துடுங்க. பொதுவா தியானம் யோகங்கள் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே பெட்டருங்க. இந்த நான்வெஜ் சாப்பிடாம ஆன்மீகத்துக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நம்ம உடல் நலத்திற்காக தான் இந்த அசைவம் தவிர்க்கணும், புலால் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு முறை அசைவ உணவு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருந்து முழுமையா வெளியேற 3 நாள் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை நம்ம சிக்கனோ மட்டனோ சாப்பிடுறோம்னா அது நம்ம உடம்ப விட்டு முழுமையா அந்த கழிவு வெளியேற 3 நாட்கள் ஆகுது. பாருங்க, இதற்கு லைட் ஃபுட் இப்போ நம்ம சாப்பிடுறது அசைவம் இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாம் கலப்படம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட கொஞ்சம் தவிர்த்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானம் பண்ண யோகங்கள் பண்ண இந்த பிராண சக்தியை நமக்குள்ள அதிகப்படுத்த இந்த உணவு எடுக்கிறதே நமக்கு கம்மி ஆயிடும். 2 வேளை சாப்பிட்றோம்னா 1 வேளை ஆயிடும். 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா 2 வேளை சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இந்த உடலே இந்த உணவை கம்மி பண்ணிடுங்க. இதுதான் சித்தர்கள்லாம் சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். தண்ணி கூட குடிக்காம இருந்ததுக்கு காரணம் இதுதான். ஒரு குகைக்குள்ள உட்காந்து அவங்க பல வருடங்கள் தியானம் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இந்த காற்றும் இந்த சூரிய ஒளியுமே அவங்களுக்கு உணவா மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம உடல் எல்லாம் இப்போ பக்குவம் அடையாது. அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஒரு முறையான பயிற்சி பண்ணணும், அதை சரியா பண்ணணும், ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கணும்.
இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் நமக்கு அது சாதகமா அமையும். ஒரு ஞான நிலையை அடைய அது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன ட்ரிக்கை பயன்படுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 முறை உங்க மனதுக்குள்ள சொல்லிடுங்க. 21 நாள் ஃபர்ஸ்ட் ஒரு வீக் தாங்க கஷ்டமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எழுந்துருவீங்க. 5 மணின்றது கொஞ்ச நாள் போக போக 4:30 மணிக்கு எழுந்துடுவீங்க. அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலுக்கும் எல்லாமே மாறிடுங்க. ஸோ இதுதாங்க பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்து செய்யக்கூடிய பயிற்சிகள். நம்ம இல்ல உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ண எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மிக மிக உபயோகம் உள்ளதா இருக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு எழுந்துக்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும். எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்தவங்க தான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.